வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டபுள் லேயர் சாக்லேட் மில்க் பர்ஃபி. இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்பவே ஈஸி. சாக்லேட் ஃப்ளேவர்ல யம்மியான இந்த மில்க் ஸ்வீட் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். டபுள் லேயர்ல சாஃப்டான இந்த ஸ்வீட்டை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட வெயிட் 100 ml. இது கூட 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பால் கொஞ்சம் சூடானதும் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அன்ஸ்வீட்டன் மில்க் பவுடர். நீங்க ஸ்வீட்டன் மில்க் பவுடர்லயும் செய்யலாம். சுகரோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த ஸ்வீட்க்கு நம்ம 2 கப் பால் பவுடர் சேர்க்க போறோம். 1 கப் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ 2வது கப் பால் பவுடரையும் சேர்த்துக்கலாம். 2 கப்பையும் ஒரே டைம்ல சேர்த்தோம்னா கொஞ்சம் பிளண்ட் ஆக டைம் எடுத்துக்கும். ஸோ டிவைட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து 1/3 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். சுகரோட வெயிட் 80 கிராம். சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பாருங்க. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்தால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பாதியை நெய் அப்ளை பண்ண ட்ரேக்கு மாற்றிட்டு ஈவனாக லெவல் பண்ணிக்கலாம். இன்னொரு பாதியில் 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விடுங்க. கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதையும் ட்ரேக்கு மாற்றிட்டு 2ஐயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கார்னிஷிங்காக கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை இப்படியே 3 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறி செட் ஆயிருக்கு. கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அருமையான சாக்லேட் மில்க் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்வீட் செய்ய நமக்கு 15லிருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க இது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.